மிதுன ராசி அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கங்க. இன்றைய பதிவுல ஜூலை 14ஆம் தேதிக்கு பிறகு உங்க வாழ்க்கையே மாறப்போகுதுங்க. இத முழுமையா கேளுங்க. உங்களுக்கான ஒரு ரகசிய வழிபாடும் இந்த பதிவுல சொல்லியிருக்கேன். இந்த பதிவு உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதா இருக்கும். முதன்முறையா நீங்க நம்ம சேனல பார்க்குறீங்கன்னா, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மிதுன ராசி அன்பர்களே, உங்க வாழ்க்கையில என்னதான் நடக்குது? அது உங்களுக்கே தெரியல. ஆனா, மனசுக்குள்ள ஒரு துன்பம். எந்த சொந்தமா இருந்தாலுமே ஒண்ணுமே சொல்றதுக்கு இல்ல. ஏன்னா, நம்ம வாழ்க்கை இதுதானா? நம்ம மாட்டிக்கிட்ட விஷயத்துல இருந்து வெளிய வரமாட்டோமா? நமக்கு மன நிம்மதி கிடைக்காதா? நம்ம கதை ஏன் இப்படி இருக்கு? அப்படின்னு உங்க மனசுல ஓடிக்கிட்டே இருக்கு. இந்த மொத்த கேள்விகளுக்குமே உங்களுக்கு ஒரு பதில் கிடைச்சிருச்சுங்க. ஏன்னா, நீங்க ஒரு துன்பத்துல இருந்தீங்க. ஆனா, அந்த துன்பம் கூட இப்போ உங்களுக்கு மாறப்போகுது அப்படின்னு தான் நான் சொல்றேங்க. உங்க வீட்ல உங்களுக்கு பாசமும் குடுக்கல. எந்த வேலை இல்ல அப்படின்னா கூட, உங்கள ஒரு மரியாதையாவே நடத்தல. சில நேரத்துல உங்கள யாருமே தேடல அப்படின்னு கூட சொல்லலாம். நீங்க சாப்பிட்டீங்களா? தூங்குனீங்களா? என்ன பண்றீங்கன்னு கூட உங்கள கேட்கல. அந்த அளவுக்கு இருந்த காலகட்டத்துல இப்போ மிதுன ராசி அன்பர்களுக்கு ஒரு மாற்றம் நிகழ்ந்து, உங்க வாழ்க்கையே சிறப்பா மாறப்போகுதுன்னு சொன்னா நம்புங்க. ஜூலை 14ஆம் தேதிக்கு பிறகு மிதுன ராசி அன்பர்களுக்கு ஒரு கிரக கோண மாற்றம் நடக்கப் போகுது. இந்த கிரக கோண மாற்றத்துல இதுவரைக்கும் உங்களுக்கு நெறைய விஷயங்கள் தடப்பட்டிருக்கலாம். ஆனா, நீங்க எவ்வளவுதான் முயற்சி பண்ணீங்களோ, அது அத்தனைக்கும் பலன் இப்போ உங்களுக்கு கிடைக்கப் போது. ஏன்னா, உங்களுக்கு சுக்கிரன், புதன், செவ்வாய் 2ம், 3ம் 11ஆம் வீட்டுக்கு ஒரு பலம் கொடுக்க போறாங்க. இதனால பண வரவு உங்களுக்கு அதிகரிக்க போகுது. உறவுகள் கிட்ட இருந்த பிரச்சனைகள் தீரப்போகுது. வேலையில ஒரு நிவாரணம் கிடைக்க போகுது. அதாவது ஒரு அதிர்ஷ்ட சூழ்நிலையும் உங்களுக்கு வரப்போகுது அப்படின்றத நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். உங்களுடைய உணர்ச்சிகள கட்டுப்படுத்தவே முடியாத அளவுக்கு உங்க மனசுல அவ்வளவு கஷ்டங்கள் இருந்திருக்கும். வெளிய சொல்லவும் முடியாம, மனசுக்குள்ளேயே வச்சு கஷ்டப்பட்டிருந்த நாள் எல்லாம் இருக்கு. அது எல்லாத்துக்குமே முழுமையான ஒரு தீர்வு கிடைச்சு, இப்போ உங்க வாழ்க்கையில ஒரு வெளிச்சம் வரப்போகுது அப்படின்னே சொல்லலாம். முதல்ல சொல்லணும்னா, ஜூலை 14ஆம் தேதிக்கு பிறகு மிதுன ராசி அன்பர்களே, ஏற்கனவே நீங்க ஒரு முயற்சி பண்ணி ஒவ்வொரு விஷயத்தையும் ஆரம்பிச்சீங்க. ஆனா, அதுல பணம் வரல அப்படின்னு நீங்க கஷ்டப்பட்டுட்டே இருந்தாலும், இப்போது அதுல பணம் வர ஆரம்பிக்க போதுங்க. நெறைய பேரு ஆன்லைன் ஜாப் தேடி இருப்பீங்க. சைடு இன்கம்க்கு ஏதாவது ஒரு ஜாப் வேணும் அப்படின்னு நெனச்சிருப்பீங்க. அது எல்லாமே இப்போ நடக்கக்கூடிய காலகட்டமா மாறப்போது. உங்க கையில இருக்கிற ஒரு 50, 100 கூட உங்களுக்கு கஷ்டமா இருந்திருக்கும். ஆனா, இப்போ அந்த 50, 100 கூட ஜூலை 20க்குள்ள உங்களுக்கு 1000ஆக மாறப்போது. அப்பேற்பட்ட காலகட்டமாகவே இந்த காலகட்டம் இருக்கு. இதுல ஆச்சரியமான ஒரு விஷயம் என்னன்னு தெரியுமா? நீங்க பணம் பெறுறீங்க. அது உங்களுடைய திறமையாலயும், உங்களுடைய வலிமையாலயும், உங்களுடைய நேர்மையாலயுமே இருக்கப்போது. உங்களுக்கான வேலை கிடைக்கப் போகுது. இதுக்கு முன்னாடி நான் வேலைக்கே போயிட்டே இருந்தேன். ஆனா எனக்கு ஒரு குரோத் இல்ல. எனக்கு ஒரு ப்ரமோஷன் கூட குடுக்கல. ஒரு சேலரி கூட ஏத்தல. ட்ரான்ஸ்ஃபர் கிடைக்கல. இது மாதிரி நெறைய கஷ்டங்கள் நீங்க பட்டுட்டு இருப்பீங்க. ஆனா பிசினஸ் பண்றவங்களுக்கு கூட இப்போ புதிய கஸ்டமர் வருவாங்க. உங்களுக்கான சொத்து எல்லாமே உங்களுக்கு கிடைக்க போகுது. நெறைய பேர் சொத்து விக்க முடியலையே அப்படின்னு கஷ்டப்பட்டவங்க எல்லாருக்குமே இப்போ விக்கும் போது, ஜூலை 17லேருந்து 22க்குள்ள இது எல்லாமே நடக்குங்க. உங்க வாழ்க்கையில நெறைய கஷ்டத்த நீங்க அனுபவிச்சுட்டீங்க. ஆனா, இதற்கு பிறகு உங்க வாழ்க்கையில நீங்க சந்தோஷமா இருக்கக்கூடிய காலகட்டம் வந்துருச்சு. ஏன்னா, இதுவரைக்கும் நீங்க எவ்வளவோ கஷ்டப்பட்டுட்டீங்க. யாருமே ஒரு வார்த்தை ஆறுதல் கூட உங்களுக்கு கொடுக்கல. ஆனா, இனி வரும் காலகட்டத்துல உங்களுக்கான காலமாகவே இருக்கப்போது. மிதுன ராசி அன்பர்களே, கடந்த 2 வருஷமா எப்படிதான் உங்க வாழ்க்கை போச்சுன்னு உங்களுக்கே தெரியல. நீங்க வெளிய தான் சிரிச்சீங்க. ஆனா, உங்க மனசுக்குள்ள எவ்ளோ வருத்தம் இருந்துச்சுன்னு உங்களுக்கு மட்டும் தான் தெரியும். இப்போ நம்புனவங்களும் உங்கள கைவிட்டுட்டாங்க. உங்களுடைய பணமும் போயிடுச்சு. நம்பிக்கையும் தூக்கி எறியப்பட்டுருச்சு அப்படின்ற இடத்துல நீங்க உடைஞ்சு போய் உட்கார்ந்துட்டு இருந்தீங்க. ஆனா, இப்போ உங்களுக்கு வாழ்க்கை சிறக்கக்கூடிய காலகட்டமாகவே இருக்கு. நெறைய இடத்துல நீங்க நெனச்சிருக்கலாம், இது என்னதான் வாழ்க்கை? என்ன இப்படி பண்ணுதே அப்படின்னு. அந்த கேள்விக்கான பதில் உங்களுக்கு ஜூலை 14ஆம் தேதி வரப்போது. ஏன்னா, உங்களுக்கான அதிர்ஷ்ட சக்கரம் திரும்ப போகுது அப்படின்னு கூட நம்ம சொல்லலாங்க. நீங்க மீளக்கூடிய நாளாக கூட இந்த நாள எடுத்துக்கலாம். உங்களுக்கு சனி பகவானும் ஒரு நல்ல வழிய தரப்போறாரு.
எல்லா கதவுகளும் உங்களுக்கு திறக்க போகுது அப்படின்னு கூட சொல்லலாம். எத்தனையோ வேலைக்கு நீங்க அப்ளை பண்ணீங்க. பிசினஸ் நெறைய ட்ரை பண்ணீங்க. இது எதுவுமே உங்களுக்கு செட் ஆகல அப்படின்ற பட்சத்த தாண்டி, இப்போ எல்லாமே நீங்களே எதிர்பார்க்காத அளவுக்கு ஒரு நல்ல மாற்றம் இந்த ஜூலை 14ஆம் தேதி ஆரம்பமாக போகுது அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். உங்களுக்கு நீங்க யார வேணுமோ அவங்களே வந்து உங்கள தேடி வரப்போறாங்கன்னு சொல்லணும். ஏன்னா, நீங்க வந்து ஒருத்தவங்களுடைய அன்புக்காக நீங்க ஏங்கிட்டு இருந்தீங்க. ஆனா, அவங்க உங்கள கொஞ்சம் கூட மதிக்கல. இப்போ அவங்களே உங்கள தேடி வருவாங்க. அதாவது உங்களை விட்டு போன உறவுகள் கூட உங்களை திரும்ப தேட ஆரம்பிக்கிறாங்க. இதுக்கு முன்னாடி இருந்த பாசத்த விட இப்போ அதிகமா உங்களுக்கு கொடுக்க போறாங்க அப்படின்னு தான் சொல்லணும். உங்க வாழ்க்கைய நீங்க தாங்க வாழணும். மத்தவங்களுக்காக உங்க வாழ்க்கைய நீங்க வேஸ்ட் பண்ணிக்காதீங்க. உங்களுக்கான நேரத்த நீங்க இன்னைக்கே ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இந்த பதிவ கேட்கிறீங்க அப்படின்னாலே, குலதெய்வ அருள் இல்லாம கேட்க முடியாது. ஏன்னா, உங்களுக்கான ஒரு விஷயம் இதுல இருக்கு. முக்கியமான ரகசிய வழிபாடும் நான் சொல்லியிருக்கேங்க. மிதுன ராசி அன்பர்களே, முதல் ரகசியம் இது ஜூலை மாதம் வெள்ளிக்கிழமையில நீங்க பண்ணுங்க. அதாவது மாலை நேரத்துல வெள்ளிக்கிழமையில நீங்க செய்ய வேண்டியது என்னன்னா, விநாயகர் மந்திரம். ஒரே ஒரு மந்திரம் தான். ஓம் சித்தி விநாயக நமக. இதுதான் நீங்க சொல்லணும். 21 முறை சொல்லணும். ஓம் சித்தி விநாயகாய நமக. ஓகேவாங்க. இத நீங்க சொல்லணும் கண்டிப்பா. மிதுன ராசி அன்பர்களுக்கு ஒரு திருப்புமுனை வேணும், என்னுடைய தடைகள் எல்லாம் அகலணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, இந்த ஒரே ஒரு மந்திரம் போதும். இத நீங்க என்ன பண்ணணும்? அதாவது மஞ்சள் நிற பூ வைத்து விநாயகர் வழிபாடு பண்ணணும். எல்லாருமே வெள்ளிக்கிழமையில, செவ்வாய்க்கிழமையில சாமி கும்பிடுறது உண்மைதான். ஆனா, அந்த மந்திரத்தை யார் எந்த அளவுக்கு பயன்படுத்திக்கிறாங்க அப்படின்னு சொல்ல முடியாது. அத வந்து இப்போ நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். ரகசியம் 1ஆ கூட நீங்க எடுத்துக்கோங்க. ஓம் சித்தி விநாயகாய நமக. வினா ஓம் சித்தி விநாயகாய நமக. ஓகேவா? இத மட்டும் நீங்க சொல்லுங்க 21 முறை. உங்களுடைய தலைவிதிக்கு ஒரு பூங்காற்று கிடைக்கும். அந்த அளவுக்கு சக்தி வாய்ந்த வார்த்தை இது. ரகசியம் 2. இது உங்களுடைய சிவன் படத்திற்கு முன்னாடி நீங்க பண்ணணும். வீட்ல சிவன் படம் நெறைய பேர் வச்சிருக்க மாட்டாங்க. நெறைய பேர் வச்சிருப்பாங்க. நீங்க வச்சில்ல அப்படின்னா கூட உங்களுடைய ஃபோன்ல எடுத்துக்கோங்க. ஃபோன்ல சிவனுடைய படம் வச்சுட்டு, அத உங்களுடைய பூஜை அறையில வச்சுட்டு, ஓம் நமச்சிவாய அப்படின்னு நீங்க 108 முறை சொல்லணும். ஒரு சின்ன கிளாஸ்ல பால் வச்சு இந்த மந்திரத்த சொல்லி முடிச்சுட்டு, அந்த பால எடுத்து நீங்க குடிச்சாலும் சரி, இல்ல உங்க வீட்ல இருக்க குழந்தைங்களுக்கு குடுத்தாலுமே சரி, உங்களுடைய அதிர்ஷ்ட காலம் ஆக்டிவேட் ஆயிடும். அந்த அளவுக்கு ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்த ஒரு மந்திரம் இந்த மந்திரம். இப்போ இந்த பதிவு உங்களுக்கு கிடைச்சிருச்சுன்னா, நீங்க எந்த அளவுக்கு கொடுத்து வச்சவங்க அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. மேலும் இந்த மிதுன ராசி அன்பர்களுக்கு ஜூலை மாதத்துல என்ன மாதிரியான தேதி உங்களுக்கு சாதகமா இருக்கும்? ஜூலை 14ஆம் தேதி, 18ஆம் தேதி, 21ஆம் தேதி, 29ஆம் தேதி இந்த தேதிகள்ல நீங்க எந்த ஒரு விஷயத்த தொடங்கினாலுமே அது உங்களுக்கு சாதகமா தாங்க அமையும். நீங்க வந்து பாசத்துக்காக ஏங்குனீங்க. பிச்சை கேட்கிற மாதிரி வாழ்ந்துட்டீங்க பாசத்த கேட்டு. ஆனா இப்போ பிச்சை கிடையாது. உங்களுக்கான பரிசே கிடைக்கப் போகுது. இந்த பதிவு உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதா இருந்திருக்கும் மிதுன ராசி அன்பர்களே. ஏன்னா, நீங்க ரொம்பவே அதிர்ஷ்டசாலின்னு தான் சொல்லணும். இப்ப நான் சொன்ன 2 ரகசிய வழிபாடும் பண்ணுங்க. இந்த வீடியோவ உங்களுக்கு தெரிஞ்ச மிதுன ராசி அன்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. ஏன்னா, உங்களால ஒருத்தவங்களுடைய கண்ணீர் துடைக்கப்படுது அப்படின்னா, அதற்கான புண்ணியம் உங்களுக்கு கிடைக்குங்க. மேலும் உங்க வாழ்க்கையில நீங்கள் சீரும் சிறப்போடும், செல்வ செழிப்போடும் வாழ நானும் இறைவனை பிரார்த்திக்கிறேன். நன்றி.